அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு மேல் அனுபவம் கொண்ட ஒரு நபர். வைரமங்கை, நல்லாசிரியர், திருக்குறள் சுடரொளி, கவிதையாயினி, துர்க்கை கவி போன்ற பல பாராட்டுகளையும் விருதுகளையும் வாங்கிய ஒரு நபர். கல்வி தகுதி டிஎட், எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், பிஎட், டிடிடிசி, டிடிசி, பிஜி, டிசிஏ, எம்ஆர்எஃப், ஹீலிங் அண்ட் டாக்டரேட் கோர்ஸ், இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் நற்புலரியில் ஏற்கனவே பயணித்த ஒரு நபர். நம் நற்புலரிக்கு தன்னுடைய பயிற்சி மூலம் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வரும் நபர். அவர் வேறு யாரும் இல்லை, இன்றைய ஆளுமை திருமதி எஸ். தங்கம் சாய்ராம் அம்மா அவர்கள். அவரை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட். ப்ளீஸ் வெல்கம் மேம். நீங்கள் தொடங்கலாம் மேம். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். நற்புலரி உண்மையாகவே இது முதலில் என்னை அறிமுகப்படுத்தி இதற்கு அழைத்தது விவேகானந்தா ஐயா. அவருக்கு எனது நன்றியும், இன்று எனக்கு வாய்ப்பளித்த எனக்குள் ஒரு தலைவர் என்ற ஒரு தலைப்பினை தந்த ஐயா அவர்களுக்கும் எனது மனமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈன்ற தாய்க்கும் வித்திட்ட தந்தைக்கும் அறிவினை புகற்றிய ஆசானுக்கும் இயற்கையை படைத்து ரசிக்கும் காதல் உணர்வினை தந்த அந்த இறைவனுக்கும் அதிகாலை வேளையிலேயே அனைவரும் வந்திருந்து செவிமடித்து காத்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்குள் ஒருவன் இருக்கின்றான், அவன் என்னை போலவே இருக்கின்றான். அது தவறு. எனக்குள் ஒருவன் இருந்தால் அவரை போலவே நான் இருக்கின்றேன். ஆம், நம்மை 10 மாதம் சுமந்தவள் நமது தாய். ஆமாம், அவள் நம்மை பார்ப்பதற்கு முன்னாடியே அவளை நாம் பார்த்து விடுகிறோம். ஆனால் அவளுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் நாம் அந்த இருட்டு அறையில் இருக்கும் பொழுது ஒரு குளத்தில் அப்பயே நீச்சலை கற்றுக்கொண்டு விடுகிறோம். அப்பொழுது அவளுடைய மேனி ஸ்பரிசமானது நமக்கு கிடைக்கிறது. அடுத்து நாம் கண்விழித்து பார்க்கும்போது அந்த தொப்பில் கொடியை பார்க்கிறோம். ஆனால் அவளுக்கு நாம் உதைப்பது மட்டும்தான் தெரிகிறது. பின்னால் நம் ஒவ்வொரு உணர்வையும் தொட்டு பார்த்து அவள் வயிற்றை உதைக்கும் போதும், கையினை படும் போதும் அவள் அடையும் சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் வயிற்றுக்குள் இருக்கும் போது நாம் அடையும் சந்தோஷம் ரொம்ப அதிகம். நாம் பிறந்தவுடன் அவளுடைய பாதத்தை ஸ்பரிசரிக்கிறோம். வரும்பொழுதே குரு வணக்கமான தாய்க்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு வருகிறோம். அடுத்து அவள் நம்மை வாரி அணைத்துக் கொள்ளும் போது அவள் முகத்தை பார்க்கிறோம். ஆனால் நாம் பிறந்த பிறகுதான் நம்மை பார்க்கிறாள், மகிழ்ச்சி அடைகிறாள். அத்தனை வழியும் பொறுத்து கொண்டு அதையெல்லாம் வாழும் வழியாக எடுத்துக் கொள்கிறாள். தான் உலகை பார்க்காத உலகையும் நாம் பார்க்க வேண்டும் என்று தன் தோளிலே சுமந்து மேல் உலகத்தை காட்டுகிறார்.
தந்தை. ஆம், எனக்குள் ஒரு தலைவர். யார் என்றால் என்னுடைய தந்தை. அப்படி என்றால் எப்படி என்று நீங்கள் அந்த வினாவினை தொடுக்கலாம். எப்படி உங்களுக்கு தலைவராகலாம்? அவர் தந்தையாயிட்டது, எனக்குள் ஒரு தலைவர் என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், சிறு வயது முதலே தைரியத்தை ஊட்டி அறிவினை புகற்றி, அப்பொழுதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? விளையாட மட்டும்தான் தெரியும், மூஞ்சி பார்க்க தெரியும். குழந்தை, அதாவது ஒரு 4-5 வயது முடியும். யார் என்ன சொல்கிறார்கள்? கிளி பிள்ளை என்றுதான் வளர தெரியும். அந்த கிளி பிள்ளைக்கு எதை சொன்னால் அந்த கிளி பிள்ளை மனதில் வைத்துக் கொள்ளும். பசுமரத்தாணி என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த பச்சை மரத்தின் ஆணி அடித்தால் அது பதிந்து விடும். ஆனால் வளர்ந்த பிறகு அது ஆணியே அடிக்க முடியாது. இன்றைய நிலை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பசுமரத்தாணி போல் சிறு வயதிலே நீ இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் எடுத்து கூறி என்னையும் ஒரு தலைவர் என்ற பதவிக்கு கொண்டு வந்து எனக்குள் ஒரு தலைவராக இருந்து கொண்டு இருப்பவர் என்னுடைய தந்தையார் தான். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று சொல்வார்களே, அதுபோல் அவர் நிமிர்ந்த நடை கொண்டவர், நேர்கொண்ட பார்வை கொண்டவர், யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர். இது எல்லாமே பாரதிக்கு பொருந்தும். அந்த பாரதி போல் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் தான் என்னுடைய தந்தை. நான் ஓடி வருவேன். ஓடி வரும்பொழுது வீட்டு வாசலில் ஒரு திண்ணை இருக்கும். அதை சுத்திதான் வீட்டுக்குள் வர வேண்டும். ஆனால் நான் வரமாட்டேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப நல்ல பொண்ணு நான். உண்மையாவே வாழுத்தனம் தெரியாது, சுற்றினா தெரியாது, அவ்வளோ அமைதியான ஒரு குழந்தை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அது சுத்தி கொஞ்ச நேரம் ஆயிடுமே, அந்த திண்ணையை சுத்தி வந்தா குட்டி திண்ணையா இருக்கும். அதனால அந்த திண்ணையை தாண்டி தான் வருவேன். அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு. அந்த தாண்டி வரக்குள்ள என்ன ஆகும்னா, பட்டார்னு முக்கில ஒரு அடி போடும். அடிபட்டு அதுல இருந்து என்ன வரும்? ரத்தம் குருதி கொட்டும். அது என்ன பண்ணுவோம்? குருதி கொட்டுதுன்னு சொன்னா திரும்ப அந்த பக்கம் தாண்டக்கூடாதுன்னு சுற்றிதான் போகணுமாங்க. அதனால நேரா போயிட்டு விட்டு தண்ணி குடிக்கணுமா இது. ஏன்னா அந்த பள்ளியில அந்த ஓய்வு நேரம் கொஞ்சம் சற்று 11 மணிக்கு சற்று இடைவெளி விடுவார்கள் அல்லவா? அப்ப நீ அந்த பள்ளியின் அருகில் தான் இருக்கும் எங்கள் வீடு. ஓடி வருவேன். ஓடி வந்து எடுத்து விட்டு சொன்னா பள்ளிக்கு போக கூடாதுன்னுவாங்க. இல்லைன்னா இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, தலைமை ஆசிரியருக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்தா கீழே விழுந்தால் என்று. அதனால் அந்த குருதியும் வருவதையும் அதையும் அலட்சியம் செய்து கொண்டு, லட்சியம் செய்யாமல் அலட்சியம் செய்து கொண்டு ஏதோ ஒண்ணு இருக்கிறதை சாப்பிட்டு கொண்டு நகர்வேன். அப்பொழுது எடுத்தா போல அதாவது சொல்லுவாங்கல்ல பீமசேனான்னு, அது போல எங்க தந்தையார் வந்து நிற்பார்கள். என்ன ஆச்சுன்னு, இல்ல சீக்கிரம் போகணும், அதனால தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். அப்படியா? கால் அடிபட்டுட்டா? குருதி வருதா அப்படிம்பாங்க. அச்சோ, நம்ம அடிபட்டது நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு வருமே, இப்படி கேக்குறாங்களே அப்படி நினைச்சிட்டு காலை பார்த்தோன்னா அந்த குருதியானது கட்ட விரல்ல வந்து கீழே சொட்டும். அது அப்பா பார்த்துருவாங்க, இப்படி போகாத, அங்க உள்ள வந்து பஞ்சு இருக்கு, அது எடுத்துட்டு ஒரு கட்டு போட்டுருக்கோம் அப்படிப்பாங்க. விடுவிடுன்னு போய் தண்ணியில நினைச்சிட்டு காலை தண்ணியில அலம்பிட்டு முடிந்தா கட்டு போட்டுக்குவேன், இல்லைன்னா ஓடி போயிடுவேன். ஏன்னா அது தாமதமாக போனால் அங்க தனியாக வெளியே நிற்க வேண்டும், கையில் ஒரு பிரம்பு இருக்குமே, அதற்கு பயந்து கொண்டு ஓடி போயிடுவேன். அப்போ சொல்லுவாங்க, எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் என்பதை நீ கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இன்று இதற்கு சோர்ந்து உட்கார்ந்து விட்டாய் என்றாய் நீ நகர முடியாது. பாரதியார் சொல்வாரே, வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இல்லை, விழுந்த இடத்திலிருந்து எழுந்து விட வேண்டும். இப்படி எழுந்து ஓடி போவேன். இப்படியே சிறு சிறு விஷயங்களில் எல்லாம் அந்த விடயத்துக்கெல்லாம் தட்டி கொடுத்து உன்னால் முடியும் என்று என்னை எழுப்பி வைத்தவர் எனக்குள் இருந்த தலைவர் என் தந்தை.
தாயும் சோர்ந்து வந்து படுத்தால் தாய் கேட்பாள், ஏன் என்ன ஆயிடுது, இன்னைக்கு நிறைய டெஸ்ட், அதாவது தேர்வு எழுதினா, நிறைய படிச்சுனா, நிறைய பேரோட இன்னைக்கு விளையாண்டனா, அதனால. அப்படியா, அப்பதான் உடம்புக்கு வலிமை. பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அடுத்த வேலைன்னா வீட்டு வேலை, அடுத்தது என்ன செய்யணுமோ அதை முடிக்க சொல்வார்கள். இப்படியே போய்கொண்டிருந்தது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்ந்து கொண்டிருந்தது. என் தலைவர் என்னை தலைவராக உருவாக்கியதே தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். அடுத்து 3ஆம் வகுப்பு வந்தது. அந்த 3ஆம் வகுப்பு வந்தோன்னு இன்னும் ஒரு தலைவராகவும் எடுத்துக்கொள்ளலாம், தலைவியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அன்னபூரணி என்ற ஆசிரியர் இருந்தார்கள். அன்றையிலிருந்துதான் எங்களுக்கு தகுதி தர அந்த ஒரு முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், அந்த தரவரிசை பட்டியல் தரப்படும். எங்கள் பள்ளியில் இருந்தது 26 பெயர், 26 இதுதான் இருந்தோம் அந்த 3ஆம் வகுப்பில், அந்த ஆ பிரிவு வகுப்பில். அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றிலும் கொஞ்சம் அதிகமான அந்த 90, 92 இப்படி மதிப்பெண் வாங்கியிருந்தேன். அந்த வகுப்பில் எனக்கு தான் முதல் மதிப்பெண் கிடைத்தது. ஆனால் தரவரிசை பட்டியலில் எனக்கு இந்த ரேங்க் என்று தரம் சொல்லுவாங்களே, அதில் முதல் ரேங்க் என்று போட்டிருந்தார்கள். எனக்கு அதனுடைய அர்த்தம் அப்பொழுது புரியவில்லை. என்னுடைய ஆசிரியரிடம் கேட்டேன், நான் அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், எனக்கு 26 தான் நம்ம பேர் இருக்காங்க இங்க இருக்கிறது, என்னுடைய நண்பிகள்லாம் சேர்த்து 26 பேர் தானே இருக்காங்க, எனக்கு இதற்காக நம்பர் 1 என்று போட்டிருக்கீர்கள், எனக்கு இந்த நம்பர் 1 வேண்டாம், 26 தான் போடணும். இல்லம்மா, 26 போடக்கூடாது, நீ தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார், அதனால் முதல் பொண்ணு. ஆஹா, நம்பர்ல பாருங்க, 1ல அந்த எண்களில் பாருங்கள், 1லிருந்து 26 எழுதும்போது 26 தானே பெரிய எண், எனக்கு எதுக்கு சின்ன எண் கொடுத்திருக்குதுன்னு போராடி பார்த்தார்கள். 4 அதாவது 4 வகுப்புகள் கிடைத்து போய்விட்டது. 10 மணிக்கு ஆரம்பித்த தர்க்கம் மதியம் 1 மணி வரை நீடித்தது. 12:30 மணிக்கு மதிய உணவு இடைவெளி விட்டு விட்டார்கள். அப்பையும் அந்த ஆசிரியரை விடவில்லை. இதற்கு நீங்க கரெக்டான பதில் சொன்னால்தான் போவேன் என்றார். ஒரே ஒரு பதில் சொன்னார். படார் என்று ஒரு அறை அறிந்தார். ஏன்னா இது புரிய வைக்க முடியாது, இது மரமண்டை என்று அப்பவே தெரிந்து விட்டது. ஒரு அடி அடித்து விட்டார். அடித்தவுடன் இந்த காது கொய் என்று ஒரு சவுண்டு தான் வந்தது. எங்க இருந்து அந்த சவுண்டு வந்தது என்று இன்றும் தெரியவில்லை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யார் பேசுகிறார்கள் ஒன்றும் தெரியவில்லை. நேராக வீட்டுக்கு சென்று விட்டேன். சாப்பிடு என்று சொன்னார்கள், சாப்பிட முடியவில்லை. ஏன் என்று கேட்டார்கள், அதுவும் சொல்ல தெரியவில்லை. இந்த காது மட்டும் சும்மா இருந்த காது, ஒரு காதான 3 காது மாதிரி வீங்கி விட்டது. உடனே காய்ச்சல் வந்து விட்டது. படுத்து விட்டேன். மதியம் பள்ளிக்கு போகவில்லை. அந்த ஆசிரியர் என்ன நினைச்சாரோ தெரியவில்லை, அவருக்கு கவலையாக இருந்தது. மணி இரவு 8 மணி நெருங்கியது. வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்து, எங்க காணுமே, தங்கத்தை காணுமே, ஏதாவது உடம்பு சரியில்லையா, எங்க அவ, என்னமோ மதியம் வந்தா காதெல்லாம் வீங்கி இருக்குது, கண்ணை வீங்கி இருக்குது, அவளுக்கு லைட்டா காய்ச்சலா இருக்குது, அதனால மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்கிட்டு வந்து அவருக்கு ஒரு சின்ன மாத்திரை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் கிட்ட வந்து பார்த்து, இன்றைய ஆசிரியரும் அன்றைய ஆசிரியரும் நினைத்து பார்க்கிறேன். கிட்ட வந்து பார்த்து ஊஞ்சலில் படுத்திருந்த என்னை மண்டி போட்டு என் கன்னத்தை தடவி விட்டு கண்ணீர் விட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், உனக்கு சொல்லி சொல்லி பார்த்தண்டா, உனக்கு புரியவே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால ஒரு அடி அடிச்சேன் அப்படின்னு. அப்பதான் கண்ணை விழித்து பார்க்கிறேன். எனக்கும் நான் இருக்கும் இடமே எனக்கு தெரியவில்லை. மறுநாள் வந்தார்கள் ஆசிரியர். அப்பொழுது சொன்னார்கள், முதல் மதிப்பெண் என்பது இப்படி இருக்கலாம், 26வது நம்பர் என்பது பெரிய எண்ணாக இருக்கலாம், ஆனால் அதிக மதிப்பெண் எடுத்தால் திரும்ப 1லிருந்து தானே போகணும், 26லிருந்து வர முடியுமா, ஏனில ஒவ்வொரு படியா தானே ஏறணும், 26வது படியிலிருந்து வர முடியுமா அப்படின்னு என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். அதனால் அந்த ஆசிரியரை
என்று 3வது வகுப்பிலிருந்து 7வது வகுப்பு வரை அவர்தான் எனக்கு ஆசிரியராக வர வேண்டும் என்று நான் பிடிவாதமாக இருந்தேன். வகுப்பு ஆசிரியராக அவர் 94 வயது முடியும் இருந்தார். இருந்தாலும் அவர் இருக்கும் வரை படித்துக் கொண்டே இருந்தார். கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில. உண்மையாகவே அவரை பார்த்து, அந்த ஆசிரியரை பார்த்துதான் நான் படிப்பு என்பது நாம் இருக்கும் வரை படிக்க வேண்டும் என்று நினைத்து இன்றும் ஏதோ ஒன்று படித்துக் கொண்டே இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தலைவர் தான். படிப்பிலே வாழ்க்கைக்கு தலைவர் என்னுடைய தந்தை தான். திரும்பவும் தந்தைக்கு வரலாம். 3ஆம் வகுப்பு வந்தது. 3ஆம் வகுப்பிலே எனக்கு ஒரு மேடை பேச்சு. அப்பொழுதெல்லாம் 3ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து விடுவார்கள். இதற்கு முன்னால் சற்று பின்னால் போகலாமே. முதல் வகுப்புக்கு முன்னாடி தர்மபுரம் என்று, மயிலாடுதுறையில் தர்மபுரம் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே 27 தேவஸ்தான தலைமை அதிகாரியாக பணியாற்றியவர் என்னுடைய தந்தையார். அப்பொழுது அங்க வருடா வருடம் நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த மடாதிபதி இடத்திலும் நடக்கும். அடுத்தது பள்ளியிலும் நடக்கும். நான் பள்ளியில் சேர்வதற்கு முன்னாலேயே நான் அந்த இடத்தில் போய் எல்லா குழந்தைகளுக்கும் கலை நிகழ்ச்சி நடக்கும். அப்பொழுது என்னுடைய தந்தையார் சொன்னார், நீ அழகாக இருக்கிறாய், நீ ஒரு டான்ஸ் போடு என்று சொன்னார், நடனமாடு என்று சொன்னார். எப்பெல்லாம் என்ன ஒரு 2-2.5 வயசு பாட்டு போட்டாலும் நம்மளாம் தன்னால் ஆடக்கூடிய வயது தானே. சரி என்று ஆத்தோறும் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம் என்ற பாடலுக்காக ஒரு 4 பேராக இங்கே இருக்கக்கூடிய முதல் வகுப்பு படிக்கக்கூடிய சில தோழிகளுடன் நான் பள்ளியில் சேராத போதே அவர்களுடன் சேர்ந்து அங்கு போய் இந்த நடனத்தை ஆடினேன். அப்பொழுது எனக்கு அந்த மடாதிபதி, இப்பெல்லாம் பெரிய பொருள் மாதிரி அப்பெல்லாம் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் ரோஜா பூ கொடுத்தார்கள். அது எனக்கு இன்று பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. முதல் அதை வாங்கிட்டு நேரா ஓடி அப்பாட்ட காமிச்சேன். அப்பா, நான் நடனம் ஆடினேன், எனக்கு எப்படி ரோசா பூ, ஐயோ இது எவ்வளவு திரும்ப அழகா இருக்கு அப்படின்னு. இதை விட நீங்க அழகா இருந்த. எவ்வளவு அழகா சொன்னாங்க தெரியுமா? ஏன்பானா, நீ அழகா நடனம் ஆடினாதான் இந்த அழகான பொருள் உனக்கு கிடைச்சது. அது போல நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பார்த்து பார்த்து வைக்க வேண்டும், சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அதான் சொன்ன, சிந்தனை செய் மனமே செய்த தீவினை அகலமே சிவகாமி மகன் சண்முகனே சிந்தனை செய் மனமே. அதுபோல நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நீ சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று அப்பொழுதே எனக்கு எடுத்துரைத்தார்கள். அதுபோல் இந்த விளையாட்டு போட்டிகள் என்று உண்டு. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் இருப்பேன். அதனால் விளையாட்டு போட்டிகள் எப்பயா இருந்தாலும் சரி அதெல்லாம் போய் கலந்து, தோல்வியோ வெற்றியோ, அதாவது இசை நாற்காலி என்று வைப்பார்கள், அது தள்ளிட்டு கூட போய் உட்கார்ந்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு அமைதியான பெண். அப்படி இதெல்லாம் சேர்க்கல. இந்த சாக்கு போட்டி என்று வைப்பார்கள். அந்த சாக்குக்குள்ள போட்டுட்டு சாக்க பிடிச்சிட்டு ஓடி வர வேண்டிய போட்டி. அந்த போட்டியில் நான் கலந்து கொள்வேன். ஒவ்வொரு தடவையும் கலந்து கொள்ளும் போது தங்கத்தால், என் பெயர் தங்கம் இல்லையா, எனக்கு தங்கம் தான் தோடு போட்டிருப்பார்கள். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த போட்டியில் கலந்து கொண்டால் ஒவ்வொரு தங்கத்தோடை தொலைத்து விட்டு வந்துவிடுவேன். சொல்லுவார்கள், ஒரு போட்டிக்கு ஒரு தங்கத்தோடு தொலைக்கிறியே, இது எப்படி போல, நீ சரியா திரிகவே இல்லை, அதனால தொலைஞ்சு போச்சு. அப்ப சொல்லுவார், அப்படி சொல்லக்கூடாது, உன்னுடைய அஜாக்கிரதை உனக்கு பாட்டுக்கும் காதில் கரெக்டாக இருக்கிறதா என்று நீ பார்த்து கொள்ளவில்லை. அடுத்தவர்கள் மீது எந்த பிழையும் சொல்லாதே. இன்று என்னை சொல்கிறாய், நான் தாய் தந்தை, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எது உண்மையோ அந்த உண்மையை மட்டுமே பேச வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
எங்கெங்க எதை எதை பேச வேண்டுமோ அங்கங்க அதை அதை பேச வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இது இப்படியே முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு என்று தர்மபுரத்தில் முடிந்துவிட்டது. அடுத்தது திருக்கலையூர் என்ற ஊரில் மயிலாடுதுறையில் அங்கு போய் குடிபெயரும் நேரம் வந்தது. அங்கு எல்லாரும் சென்று விட்டோம். இந்த மூன்றாம் வகுப்பில் தான் மேடை பேச்சு ஆரம்பித்தது. அந்த மேடை பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது முதலில் போய் பேசினேன். தந்தையாரிடம் கேட்டேன், எப்படி பேசுவேன், எனக்கு பயமா இருக்கே, அத்தனை பேரும் இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று. அதற்கு சொன்னார்கள், நீ மேலே பார்த்து பேசு, உனக்கு பயம் இருக்காது என்று. சரி என்று போனேன். நமது மாமா நேருவை பற்றி தான் பேசக்கூடிய இது கிடைத்தது. மேலே பார்த்து பேசிவிட்டு வந்து விட்டேன். அடுத்தது ஒரு இதே போல மேடை பேச்சு கிடைத்தது. நானும் இதையே அப்பாவிடம் கேட்டேன். அப்படி சொன்னார்கள், இனி மேடையை பார்த்து பேசக்கூடாது, இருக்கிறவர்களை பார்த்து பேசணும். அப்ப சொன்னாங்க, இருக்கிறவர்களுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று பேச வேண்டும். ஆனால் வெளியில் வந்து அவர்கள் கேள்வி கணையை தொடுத்தார்கள் என்றால் அதற்கான பதில் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது எப்படி ஒரு வாக்கியம் என்று நினைத்துப்பார்கள். பேசும்போது அடுத்தவர்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும் என்று பேச வேண்டும். ஆனால் பேசிவிட்டு வெளியில் வரும்பொழுது யார் யார் கேள்வி கணைகளை தொடுக்கிறார்களோ அதற்கான பதிலை நீ தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டுதான் மேடைக்குள் பேச வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு புரியவில்லை. ஆனால் பேசிவிட்டு வந்த பிறகு சில கேள்வி கணைகள் வந்தது, ஆசிரியரிடம் இருந்தும் வந்தது, மாணவர்களிடம் இருந்தும் வந்தது. அதற்கான பதிலை கூறினேன். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றிலும் சேர்ந்து கொண்டேன். அதாவது எங்க பள்ளியின் சிறப்பு என்னவென்றால், இன்று நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். எனக்கு 60க்கு மேல் ஆகிவிட்டது. இருந்தாலும் எனது திருக்கலையூர் படிப்பை என்னால் மறக்கவே முடியாது. அங்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, தையல் விண்டு, தையல் கத்திக்கணும். அதே போல சித்திரம் செய்ய வேண்டும், நெய்தல், தறி போடுதல், முன்னாடி பஞ்சிலிருந்து நூல் எடுக்க வேண்டும், நூலிலிருந்து அந்த நூலை சன்னமாக ஆக்க வேண்டும், அந்த சன்னமான நூலிலிருந்து முன்னாடி முதலில் வந்து துண்டு போட வேண்டும், சின்ன சின்ன புடவு மாதிரி நெய்ய வேண்டும், இத்தனையும் செய்ய வேண்டும். அதை தவிர ஹிந்தியும் தெரிய வேண்டும், இசையும் தெரிய வேண்டும். இப்பொழுது 5 பாடம் படிக்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப திணறுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது எப்படி இருக்கிறது, சாப்பிட வேண்டும், வாமிட் எடுக்க வேண்டும், திணித்தல். அப்பொழுது திணித்தல் என்பது இல்லை. அதுபோல ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து விடுவார்கள். இப்ப 26 பேர் இருந்தாங்கன்னா அந்த 26 பேருக்கு வந்து அதை நாளா அப்படியே பிரிச்சுட்டு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம வந்து விவசாயம் செய்ய வேண்டும். அவங்க கொடுத்த பகுதியில் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், யார் நன்றாக விவசாயம் செய்கிறார்கள், அந்த ஒரு கூட்டு இருப்பாங்கல்ல, ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவர்களுக்குள் எது சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு ஒரு சான்றிதழ் வேண்டும். இப்படியாக வளர்ந்து கொண்டு வரும்போது ஒவ்வொன்றிற்கும் உனக்கு வரைய தெரியும் என்று எனக்கு முதலில் சொல்லி காட்டியவர் என்னுடைய தாய். என்னன்னா, நம்ம எழுதக்குள்ள என்னன்னா, ஆசிரியர் அடித்துதான் இன்று படிக்கிறோம். அன்று நம்மளுடைய தாய் தந்தையே அமர வைத்து நமக்கு என்று எடுத்தே எழுத வைப்பார்கள். அப்பொழுதே நமக்கு எல்லாரும் தெரிந்துவிடும். இப்பொழுது 26 எழுத்து என்று சொல்கிறோமே ஏபிசிடி, அந்த ஏபிசிடி 26 எழுத்துகளையும் என்னால் எல்லாருக்குமே தெரியும். என்னால் அதில் வந்து 26 எழுத்துகளையும் பறவைகளாக நான் மாற்ற முடியும், நீர்வாழ் விலங்குகளாக மாற்ற முடியும். 26 எழுத்துக்களையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி, அதுபோல் 26 எழுத்துக்களையும் என்னால் பறவையாகவும் நீர்வாழ் விலங்குகளாகவும் ஊர்வனமாகவும், அதாவது சொல்றோமே தேளு, பூரா, பாம்பு இவற்றாகவும் மாற்ற முடியும். இது எல்லாம் எனக்கு செய்ய கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய
தாயும் தந்தையும். நான் எனக்குள் ஒரு தலைவன் தானே சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி இருவரை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். அம்மையப்பன் என்று சொல்கிறோமே, அர்த்தநாரி தானே, அதுபோல் அர்த்தநாரியாக இருந்தவர் தான் என்னுடைய அம்மா. இப்படியே வளர்ந்து கொண்ட காலத்தில் ஒரு சமயம் பசங்களுக்கான, அதாவது குழந்தைகளுக்கான படித்துக் கொண்டே போகும்போது கீழே இருக்கும் குழந்தைகள், இப்ப நாம 8வது படித்தோம் என்ற 7வது படிக்கும் குழந்தைகள், நீ இப்படி படிக்கிறாயே, எனக்கு இதை சற்று சொல்லிக் கொடு என்று கேட்பார்கள். நான் உடனே அப்பாவிடம் தான் போவேன், அழுவேன். என்னன்னா, அவ கேட்கிறாளே, நான் எப்படி சொல்றது, எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாதா? யார் சொன்னது? உனக்கு தெரியுமே. இல்லப்பா, எனக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்பா. உன்னால் முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாரால் முடியும்? உன்னை யார் சொன்னது முடியாதுன்னு? ஒரே ஒரு நாள் நீ சொல்லிக் கொடுத்து பாரு, உனக்கு எப்படி வரும்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு நீ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இந்த பாரு எத்தனை பேர் ஆத்துல அவாவா வீட்டுல படிக்காம இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா, எல்லா குழந்தைகளும் படிச்சாருன்னா உனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். தங்கம் சொல்லி கொடுத்தா நான் படிச்சுன்னு அவ பெருமைப்படுவாள்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் அங்கிருந்து ஒரு குழந்தை வந்தது, திலகவதி என்று. அந்த திலகவதிக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவ்வளவுதான். எப்படி சொல்லிக் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. அது என்னுடைய தந்தையார் எனக்கு ஊட்டிய உணர்வுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை பார்த்து அவ போய் தேர்வு, அதாவது பரீட்சை என்று வைப்பார்கள் தெரியுமா? தேர்வு என்றால் பெரிய பரீட்சை, அது தினமும் எழுதக்கூடியது. அதுல போனாங்க, மார்க் அதிகம், அதாவது மதிப்பெண் அதிகமாக எடுத்து வந்து விட்டார்கள். மதிப்பெண் அதிகமாக எடுத்து வந்தவுடன் எல்லாரிடம் சொன்னோன்னு குழந்தைகள் வர ஆரம்பிச்சாங்க. இது பணத்துக்காக செய்யவில்லை, பண்புக்காக, அன்புக்காக, நானும் வளர்ச்சி அடைய வேண்டும், குழந்தைகளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு சமூக சேவையாக தான் செய்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஆசை, இவளை இப்படி விட்டு விடக்கூடாது, இவ ஆசிரியர் பணிக்கு தான் போக வேண்டும் என்று அன்றே அவர் முடிவெடுத்து விட்டார். என்னை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 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 அறிவு வளர்ச்சியை கொண்டு வந்தவர், எனக்குள் இருக்கும் தலைவர், என்னை தலைவியாக ஆக்கியவர். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது நானும் தலையை தூக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் தூக்க வேண்டும் என்று நினைக்கும் போது என்னுடைய தந்தையார் அதை பார்க்க விரும்பவில்லையோ, அல்லது இவளால் முடியும் என்று, என அடிக்கடி சொல்வார், உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று. ஒரு நாள் இரவு வந்தார். வந்துவிட்டு கூப்பிட்டார். அவருக்கு என்னென்ன மந்திரங்கள், என்னென்ன ஸ்லோகங்கள், எது எது தெரியுமோ எல்லாத்தையும் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை என்னையும் என் தங்கையும் அழைத்தார். நீ பச்சை கிளி, உன் தங்கை பச்சை கிளி பறந்து விடுவாள், நீ இது முடிவு கூண்டு கிளியாக இருந்தால் நாளையிலிருந்து கூண்டை பிரித்து ரெக்கையை விரித்து வெளியே வா என்று சொன்னார். உண்மையாக சொல்கிறேன், இந்த அவையில் நான் சொல்வதற்காக இதப்படவில்லை, மனதை விட்டு பேசுகிறேன். எனக்குள் தலைவர் என்ற தலைப்பு எனக்குள் என்னமோ செய்துவிட்டது. ஏன் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. இரவு 11 மணி 12 மணி இருக்கும். 1 மணிக்கு எழுந்து பார்க்கிறேன். என்னே வெளியே பார்க்க சொல் என்று சொன்னவர் கண்ணை மூடிவிட்டார். வெளி உலகை பார்க்கவில்லை. என்னை பார்க்க சொல்லிவிட்டு அவர் விண்ணுலக்கு சென்று விட்டார். அப்பொழுதே எனக்கு செய்வது அறியாது ரொம்ப திகைத்தேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சொந்த பந்தங்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், பேசினார்கள், எல்லாம் செய்து விட்டார்கள். எல்லாமே முடிந்து விட்டது. அதாவது கை நொடிக்கும் பொழுதில் அப்படிங்கும் போது என்ன நடந்தது என்று ஒரு பொழுதும் சிந்திக்க நேரமில்லை. அப்படி ஒன்று நடந்து விட்டது. அப்பொழுது எனக்கு துணை புரிந்தது அதனுடைய பிறருக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் கல்விதான். அப்பொழுது எல்லாரும் சொன்னார்கள், நான் பணம் தருகிறேன், பொருள் தருகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. இது எங்க அப்பா சொன்னது சேவையாக தான் செய்து சொன்னார்கள். நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பின்னால் சொந்தக்காரங்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். உனது தங்கை படிக்க வைக்கவில்லை என்றால்
உங்களுக்கு நான் உதவுகிறேன். எவ்வளவு அருமையான கடிதம், எவ்வளவு அருமையான சொந்தங்கள், எவ்வளவு உறவுகள். அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் நான் இந்த நிலைக்கு வர காரணம் என்னுடைய சொந்தக்காரர்கள் தான். அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாவே இன்று பார்ப்பவர்கள் பார்க்கட்டும், எனக்கு பெருமையாக இருக்கிறது. அன்று அவர்கள் உதவி இருந்தால் நான் சோம்பேறியாகி இருப்பேன். அப்பொழுது ஒரு வைராக்கியம் வைத்தேன். என் தங்கையை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும், நானும் படிக்க வேண்டும். இந்த உலகத்தில் சுப்பிரமணிய சாவித்திரி பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்று, உதாரணமாக இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே நான் மிகவும் பெருக்கொண்டேன். தங்கையை படிக்க வைத்து செவிலியர் பிஎஸ்சி முடித்து, பிஎஸ்சி செவிலியருக்கு முடித்து, இன்று 87 செவிலியராக சேர்ந்து இன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 30-37 வருடங்களுக்கு மேல, 97 100 இன்னும் 3 வருடங்கள் தான் இருக்கு 40 தருவதற்கு. நல்முறையில் ஒவ்வொரு எல்லா ஸ்டேஜிலும் வந்து ப்ரமோஷனோட நல்ல முறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பின்னால் நானும் படித்தேன். டீச்சர் ட்ரைனிங், அதாவது ஆசிரியர் படிப்பு படித்து, முதுகலை பட்டம், இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் எல்லாம் படித்து நானும் ஒரு வீட்டிற்கு மருமகளாக வந்தேன். வந்து சிறந்த முறையில் அந்த வீட்டை எல்லாம் பிரித்து, என்னுடைய கல்வி பணியிலும் எனக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. முதலில் நீங்க வந்தவுடன் அதற்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அசரவில்லை. பரவாயில்லை, இன்னொரு தடவை வந்தால் போய்க்கலாம். ஆசிரியர் படித்தவர்களுக்கு என்றும் வேலை பணி உண்டு. இப்பொழுது அவர்கள் சொல்லை கேட்கலாம் என்று நான் வரும் வீட்டில் 13 பெயர்கள் வந்தவுடன் அப்பொழுது எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு வந்து விட்டோமா என்று. எதையும் எதிர்கொள்ள வேண்டும், எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும். தளராது நடைப்பயணம் வேண்டும், தளர்ந்து நிற்கக்கூடாது, அறிவோடு சிந்திக்க வேண்டும். அதில் பெண்மையினும் ஆண்மை கலந்து இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய குறை நிறைகளை பார்த்து நாம் எதுவோ அதை அமைதியாக சொல்லி அந்த இடத்தை அமைதி நிலவி வைக்க வேண்டும் என்ற இந்த குறிக்கோளுடன் இங்கு வந்து நல்முறையில் வாழ்க்கையில் பள்ளியில் ஆசிரியராகவும் 82 முடிந்து 83 ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பள்ளியை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாள் இதை விட இப்பொழுது +2 வரை இருக்கிறது. இன்று அதை சாமி ட்ரஸ்டுக்கு அதை கொடுத்துட்டோம். அந்த பள்ளியை வேறொரு பள்ளியில் பணிபுரிந்து தொடர்ந்து ஒரே பள்ளியிலேயே 28 வருடங்கள் தொடர் பயணம் ஒரே பள்ளியில். யாரும் பணியாற்றிருக்கலாம், இருந்தாலும் அந்த 28க்கு பிறகு 28 வருடங்களுக்கு பிறகு என்னமோ ஒரு நடுப்புற ஒரு விரிசல் விழுந்தது. விரிசல் என்ன, அவர்களுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, போக முடியாத ஒரு சூழ்நிலை. திரும்பவும் நான் தான் வர வேண்டும் என்று திரும்ப அதே பள்ளியில் போய் கிட்டத்தட்ட 38 வருடங்கள் கிட்டத்தட்ட பணியாற்றி எல்லா மாணவர்களையும் என்னால் முடிந்த அளவு, ஏழை மாணவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களை படிக்க வைத்தேன். அவர்களுக்கு சான்றிதழ் வாங்க முடியவில்லை என்றால் பணம் கொடுத்து சான்றிதழ், இவர்கள் படிக்க மாட்டார்கள் என்று அதாவது சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்பும் தருவாயில் எங்களுடைய தலைமை யார் இருக்கிறார்களோ, பள்ளி தாளாளர் யார் இருக்கிறார்களோ அவர்களிடம் போய் போராடி இந்த குழந்தையை படிக்க வைக்க முடியும் என்று போராடி அவருடைய பெற்றோரிடமிருந்து நானே எனது வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு தனியாக பாடம் சொல்லிக் கொடுத்து 82% மதிப்பெண் எடுக்க வைத்து, யாரால் முடியாது என்று, யாரால் எது முடியாது என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் நான் கையில் எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் நான் முடியாது என்று சொல்லும் பொழுது என்னை முடியும் என்று சொல்ல வைத்தவர் என்னுடைய தந்தை தான். நான் கல்லூரி படிக்கும் போது என்னை தட்டி கொடுக்க ஆள் இல்லை. அப்போது
ஒரு நிமிடம். ஓகே. தட்டி கொடுக்க ஆள் இல்லை. அப்பொழுது என்ன சொல்வார்கள், நான் நினைத்து பார்ப்பேன், சிறு வயதில் தந்தையார் சொன்னது, உன்னை யாரும் தட்டி கொடுக்கவில்லை என்று நீ நினைத்துக் கொள்ளாதே, உன் கையை எடுத்துக்கொள். ஐ ஆம் ஏ குட், ஐ ஆம் ஏ குட், நான் நல்லவன், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று நீ தட்டிக்கொள், உனக்குள் ஒரு மன தைரியம் வளரும் என்று சொல்வார்கள். அதுபோல் என் கல்லூரி படிப்பிலும் ஒவ்வொரு சமயத்திலும் என்னால் யூ ஆர் ஏ குட் கேர்ள், யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே என்னை நான் தட்டி கொடுத்தேன். நான் என்னை தட்டி கொடுத்ததால் மற்றவர்களையும் என்னால் தட்டி கொடுக்க முடிந்தது. என்னால் முடிந்த சமூக சேவைகள் நிறைய செய்துள்ளேன். தொண்டு நிறுவனம், அதாவது கிராம வளர்ச்சி தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றினேன். அதுபோல இந்தியன் வங்கியில் ஃபீல்ட் ஆபீசராக பணியாற்றினேன். அதே போல அதாவது தனியார் பள்ளியில் இருக்கும்போது அங்கேயும் என்ன பண்ணேன்னா, எல்லா பள்ளிகளுக்கும் சென்று சூப்பர்வைசராக, அதாவது எங்கெங்க எது இருக்குதோ அதெல்லாம் அப் டு டேட் வந்து சிஓ ஆபீஸ்ல வந்து சப்மிட் பண்ணேன். இது போல பல பணிகளை செய்துள்ளேன். குழந்தைகளுக்கு போய், அதாவது ஸ்லம் ஏரியா என்று சொல்வார்களே, அந்த குழந்தைகளுக்கு போய் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சமூக ஆசிரியராக இருந்து சமூக சேவை செய்ததால் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர், ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், ஒரு பொதுப்பணி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வைரமங்கை என்ற விருதை வழங்கினார். அதில் தேர்வு செய்யப்பட்டு எனக்கு வழங்கியதுதான் வைரமங்கை என்ற விருது. அதுபோல இந்த தூரிகை விருது என்பது பேசிக்கொண்டு ஒரு படத்தை வரைந்து கொண்டே இருக்க வேண்டும், கவிதையை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும், கவிதையை எழுதி கொண்டு இருக்க வேண்டும், ஒரு கதை சொல்ல வேண்டும். இது மூன்றையும் 3 நிமிடத்துக்குள் முடிக்க வேண்டும். அப்படி செய்ததுதான் அது. இதுபோல என்னை தலைவராக ஆக்கி இன்று நற்காலை பொழுதில் உங்களிடம் நட்புலறியில் நமக்குள்ள ஒரு நட்பினை பிணைய வைத்து உங்களிடம் பேச என்னை படைத்த எனது தந்தை தாய்க்கு வணக்கத்தையும், இந்த அமைப்பு நிறுவனர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் சுமதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்க அமைந்திருந்த அனைத்து சான்றோர்களுக்கும், உங்களால் முடியும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் தலைவர்கள் தான். அத உன்னில் இருக்கும் கடவுள், நீதான் கடவுள் என்று சொல்வார்களே, நாம் தான் தலைவர் என்று நம்மால் முடியும் என்று நினைத்துக் கொண்டால் நாம் நிச்சயம் நம்மால் எதுவும் முடியும். அதாவது உயர்ந்தாரை கொண்டு ஓடு பொறுக்காதை, தாழ்ந்தாரை கொண்டு தலைவணங்கி என்று தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் உயர்வும், பிறருக்கு உதவும், உதவி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். எனக்குள் ஒரு தலைவர் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நீங்க எப்படி ஒரு தலைவரை உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்ட்டு. தலைவர் தானாக பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார் என்பதற்கு இது போல பயிற்றுனர்கள் மூலமா தான் நாங்க இன்னும் நிறைய கத்துக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப அருமை இந்த செஷன். இதை தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் அழுது கொண்டே அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன். பீமசேனன் என்று சொன்னார்கள். கருப்பு கிளாரிலே 1.5 வயதிலே தந்தையை இழந்த என்னை எங்கு போகிறேனோ அங்கெல்லாம் உன் தந்தை பீமன் வேஷம் போட்டால் நன்றாக இருக்கும், அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று அம்மா அவர்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். கருப்பு கிளார் அதிலே அர்ஜுனன் தவம் என்று ஒரு பெரிய பனை மரத்தை கட்டி அந்த விழாவிலே அதில் ஏறி அர்ஜுனன் வந்து மற்ற நாட்கள் எல்லாம் பீமனாக வேஷம் போடுவாராம். ஊருக்கெல்லாம் வெளியூருக்கு போய் கலெக்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்ப, ஆனா அந்த அர்ஜுனன் தவறுக்கு அர்ஜுனனா வேஷம் போட்டு மேல போய் நின்று வெளிவிடுவார் என்று சொல்லுவார்கள் அந்த தந்தை. அம்மா அவங்க நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகள் என்று புதுமை பெண்ணுக்கு தான் சொன்னாரு. ஆனா இவங்க வந்து தந்தைக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 27ஆம் தேதி நான் வந்து இந்த உங்களோட பகிர்ந்துக்க போற ஒரு செய்தி. அதுல என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பிளாஸ்டிக் ரோஜாப்பூ பரிசு. இதுதான் என்னுடைய தலைப்பு. வேற இதை விட வேற எனக்கு உணர்வு பூர்வமா நான் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கேன். நான் சொல்றதுன்னா ரொம்ப சொல்லணும், அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. அந்த தலைப்புல தான் நான் பேச போறேன்.
அம்மா அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணா சொல்லிக்கிறேன். 26 ஒருவர் என நீங்கள் முயன்றீர்கள் என்றீர்கள். இல்லை இல்லை, 1000 ஒருவர் என நான் கூற விரும்புகின்றேன். அதுவும் இல்லை. லட்சத்தில் ஒருவர் என்ற கூற வேண்டும், கோடியில் ஒருவர் என கூற வேண்டும். இல்லை இல்லை, நீங்கள் லட்சியத்தில் ஒருவர் என கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். பிரிதிவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு யாராவது ஃபீட்பேக் வாங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விவேக்ராஜா சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். தேங்க்யூ சுமதி மேம். அம்மா ரொம்ப அற்புதமா இருந்தது. அதாவது எமோஷனோட உச்சபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் இந்த ப்ரெசன்டேஷனை. எனக்குள் ஒரு தலைவர் அப்படின்ற டாபிக்ல என்ன மாதிரி ஒரு முடிவோட நம்மளோட ஃபவுண்டர் இந்த தலைப்பை நமக்காக கொடுத்தாரோ, ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த தலைப்பை அணுகிற முறை மாறுது, விதம் மாறுது, அதோட ப்ரெசன்டேஷன் மெத்தட் மாறுது. அப்போ 30 விதமான பர்செப்ஷன், 31 விதமான பர்செப்ஷன் கிடைக்குது. இன்னைக்கு ஒரு எமோஷனலோட எக்ஸ்ட்ரீம் பர்செப்ஷனை நான் பாக்குறேன். அதுவும் தந்தை மகளோட உறவு வந்து ரொம்ப அற்புதமானது, புனிதமானது. அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்தின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. வாழ்த்துக்கள் அம்மா. நான் ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து சிவகணி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். மேம், அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். தங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லி எங்களுக்கு எப்படி ஒரு லீடரா இருக்கணும் அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு பயணம் எப்படி இருந்தது, உங்களுடைய பள்ளி பருவம், ஸோ எப்படி இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கீங்க, ஸோ நமக்குள்ள இருக்கிற தலைவரை தேடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேம்மா. ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு உரை ரொம்ப அருமையா இருந்ததுமா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து ரம்யா மேம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா, நீங்க சொன்னது உண்மையிலே எனக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா நானும் இதே மாதிரிதான் அப்பா இல்லாம ஒரு பிஎட் காலேஜ்ல பிஎட் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்க அம்மா வேற வழி இல்ல, வேற சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி அதே நிறைய பெரிய குடும்பத்துல வந்துட்டோம். இப்போ இவங்களும் வேண்டாம், இதேதான் வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும்போது நீங்க சொன்ன அதே விஷயம் தான் இப்போ எனக்கு வந்து ரொம்ப உந்துதலா இருக்குது. அவங்க வேணான்னு சொன்னேன்னு நான் நிறுத்திடல. மேல நான் என்ன அப்டேட் பண்ணிக்க முடியுமோ, ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து விடாம போயிட்டே இருக்கேன். நீங்க இப்ப சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஒன்ஸ் அ டீச்சர் இஸ் ஆல்வேஸ் அ டீச்சர்னு சொன்னீங்கல்ல, ஆசிரியருக்கு வந்து எப்பயுமே பணி இருக்கும்ட்டு. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய பிஎட் காலேஜ்ல அந்த டீச்சர் சொல்லி கொடுத்ததா இல்ல எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சுமா நீங்க சொன்னதுல இருந்து. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில 60 வயசுல 60+ போகும்போது உங்ககிட்ட இருந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஒரு 10% என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களை மாதிரியே வேற ஒரு தளத்துல நின்று பேசுவோன்ற நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. மிக நன்றி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. 5:40 தான் ஜாயின் பண்ண, உள்ள வேற வரல, உள்ள என்ன வேற அலோவ் பண்ணல. ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தவிப்போடவே இருந்தேன். இப்ப எனக்கு வாழ்க்கைக்கே ஒரு லெசனே இங்க வந்து இந்த தளத்துல எனக்கு டெய்லி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. நான் கண்டிப்பா இந்த நம்பிக்கை எனக்கு யாருமே கொடுக்கல இது வரைக்கும். ஏதோ எங்க இருந்தெல்லாமோ தேடிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இன்னில இருந்து. தேங்க்யூ சோ மச். இதுதாமா இறையருள். நான் குறுக்கிறதுக்கு மன்னிச்சுங்க. இதுதான் இறையருள். ஆமா ஐயா. நன்றிம்மா. ஒரே ஒரு நிமிஷம் சுமதியம்மா. ரம்யாம்மா, இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எழுதிட்டு இருக்கீங்களா? டிஆர்பி படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். இப்ப நான் விட மாட்டேன். இப்ப சரி, ஒரே ஒரு நிமிடம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என் நம்பரை வாங்கி கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி கிளாஸ் இருக்கிறேன். உங்களுக்கு எனி டவுட் என்கிட்ட இது பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
சுமதி அம்மா, அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. அப்படியே சிவகாமி அம்மா பேசுறேன்னு இருக்காங்க. இப்ப யார் இதுல இருக்காங்கன்னு தெரியல. சிவகாமி அம்மா ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்கம்மா. அவங்களும் பேசி முடிச்சுட்டாங்க. சிவகனி அவங்களும் கிளம்பிட்டாங்க. யாராவது வந்துட்டாங்க சுமதி அம்மா. நன்றிம்மா. சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்களா? எல்லாம் முடிச்சிட்டாங்களா சார்? ஏதோ ஒரு கோளாறுன்னு நினைக்கிறேன், வெளியே போயிடுச்சு, அதனாலதான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம். நல்ல ஒரு செஷனை எடுத்து கொடுத்தீங்க. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். நிறைய கருத்துக்கள் இந்த எங்க நண்பர்களுக்கு வழங்கணுன்றதை கூறி மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Three.